இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 3ஆம் அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் 21 முதல் 30. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. பொருள்: ஒழுக்கத்தில் நிலைத்து ஆசைகளை துறந்தவர்களின் பெருமையை போற்றுவதே நூல்களின் நோக்கம். குறள் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பொருள்: துறவிகளின் பெருமையை அளந்து கூறுவது உலகில் இறந்தவர்களை எண்ணுவது போல இயலாதது. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈந்தரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பொருள்: நன்மை தீமையை உணர்ந்து அறநெறியில் வாழ்பவர்களின் பெருமை உலகில் உயர்ந்து விளங்கும். குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: மன உறுதியால் ஐம்புலன்களையும் அடக்குபவன் உயர்ந்த நிலையை அடைவதற்கான விதையாக இருப்பான். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புல் ஆர்கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள்: ஐம்புலன்களை வென்றவரின் ஆற்றலுக்கு இந்திரனே சான்றாக இருப்பான். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள்: கடினமான செயல்களை செய்பவர்களே பெரியோர், அதை செய்யாதவர்கள் சிறியோர். குறள் 27. சுவையொளி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. பொருள்: சுவை, ஒளி, தொடு, ஒளி, மனம் ஆகிய ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்தவரே உலகின் உண்மையை அறிவார். குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: உயர்ந்தோரின் பெருமையை அவர் கூறும் உண்மையான சொற்களை வெளிப்படுத்தும். குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள்: உயர்ந்த குணமுடையோர் கோபமுற்றால் அந்த கோபத்தை தாங்குவது கடினம். குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் சிந்தன்மை பூண்டோருகளான். பொருள்: எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் அறநெறியில் நடப்பவர்களே உண்மையான அந்தணர். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.